வாழ்க்கை பூரா உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துட்டே இருக்கணும். உங்கள் கூட வந்த இந்த ஜேர்னி எனக்கு பிடிச்சிருக்கு. வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனால் எங்களுக்குள்ள ஒத்து வரலம்மா. என்ன காரணம்னு சொல்ல மாட்டேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். நீ அம்மா தானே, என்னை நல்லா புரிஞ்சிருந்தேன்னா இதில் என்ன பிரச்சனைன்னு உனக்கே புரியும். ம், என்ன அப்படி என்ன பார்வை? என்ன பார்த்துட்டு இருக்க? இல்லை, சும்மா தான். நான் தான் பார்த்தேனே, எதையும் உத்து பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என் பர்ஸா? ஆஹா, ஓ பேக். பேகா? இதில் என்ன இருக்கு அப்படி பார்க்க? இல்லை, எனக்கு பெருசாக பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டி. பொண்ணுங்க ஹேண்ட்பேக்கில் அப்படி என்ன தான் இருக்கும்னு பார்க்கணுன்னு. பார்க்கணுமா? இந்தா. ஆர் யூ சீரியஸ்? பார்க்கவா? யா யா, இதில் என்ன இருக்கு? அப்படி ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இதில் இல்லை. ம் அது ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர். ஓ, ஹேண்ட் க்ரீம். ஐ லவ் சாக்லேட். ஓ, இது என்ன? அதுவா, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல, தி யூனிவர்ஸ் டாக்ஸ் டு மீன்னு. அது இந்த டைஸை வச்சு தான். வாட், ரியலி? எஸ். இதை வச்சு யூனிவர்ஸ் உங்ககிட்ட எப்படி பேசும்? டசன்ட் தட் சவுண்ட் சில்லி? ஓகே ஓகே, சில்லி இல்லை, பட் கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கு. பட் இதை வச்சு எப்படி? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் எப்போவுமே யூனிவர்ஸ்லேருந்து சயின்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பேன். ஆனால் சில நேரம் எனக்கு அதை இன்டர்பிரட் பண்ண தெரியாமல் குழப்பத்தில் இருந்தேன்னா அப்போ இதை யூஸ் பண்ணி தான் டெசிஷன் எடுப்பேன். ரியலி கிரேசி ஸ்டாஃப். டஸ் இட் ஒர்க்? வெல், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஓ, ரீசெண்டாக எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ண? ரீசெண்டாக நான் பார்த்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு ஃப்ரீலான்ஸ் ஆக முடிவு பண்ணது. யூனிவர்சிட்டி கேட்டேன், அது சொன்ன பதில் எனக்கு எதுவும் புரியலை. அப்போ இந்த ரைஸ் வச்சு தான் முடிவு பண்ணேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. எப்போலேருந்து இதை யூஸ் பண்ணுறேன்? யார் சொன்னா இதை பற்றி? ஐயோ, சொன்னால் நம்புவியான்னு தெரியல. இட்ஸ் ஓகே, சொல்லு. யூனிவர்ஸ் தான். நான் தான் சொன்னேனே நீ நம்ப மாட்டேன்னு. இப்படி கிண்டல் பண்ணுறதா இருந்தால் நான் எதுவுமே சொல்லலை. ஹே, இல்லை இல்லை, புதுசாக இருக்கு, அதான். டெல் மீ மோர். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், ஊருக்கு புதுசாக வந்ததுக்கப்புறம் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா பால்கனியில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ தூரத்தில் ஒரு மலை தெரிஞ்சுது. நீ வீட்டுக்கு வந்தப்போ நான் காட்டினேன்ல, அந்த மலை தான். என்னமோ அங்கே போனால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ கிளம்பி போனேன். அப்போ அங்கே நின்றுட்டு இருந்தப்போ I just felt so calm and so peaceful. I felt so connected to it. அப்போதான் my love for mountains started. அன்னையிலேருந்து ஆக்லாண்டில் இருக்கிற எல்லா மலையும் நான் ஏறி இறங்கிட்டு இருக்கேன். கதை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. மலையேற வெட்டி வேலைக்கு இப்படி ஒரு பில்டப்பா? Oh my god. What do you mean வெட்டி? I hate that word. நான் சும்மா கேஷுவலாக தான் சொன்னேன். சில். சரி, இந்த டை எப்படி கிடைச்சதுன்னு சொல்லவே இல்லை. சொல்ல. அன்னைக்கு நான் மலைக்கு போயிருந்தேன். அப்போ I felt like the universe wanted to tell me something. ஆனால் அது என்னன்னு எனக்கு புரியலை. அப்போ தோணுச்சு, யூனிவர்ஸ் சொல்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக ஏதாவது வழி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு. அன்னைக்கு ஈவினிங் டைப்போவில் சும்மா ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் பேக் இதுலேயும் மாட்டின மாதிரி இருந்துச்சு.
திரும்பி பார்த்தா ஏதோ ஷெல்ஃபில் மாட்டிருந்துச்சு. அப்போ பேக்கை பிடிச்சி இழுத்தப்போ இந்த டைஸ் தானா என் கையில் வந்து விழுந்துச்சு. Wow, that's creepy. I mean, interestingly creepy. ஸோ அன்னையிலேருந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது முக்கியமாக டிசிஷன் எடுக்கணுன்னா யூனிவர்ஸ்ட்டை கேட்பேன். அது சொல்கிற சயின்ஸ் எனக்கு எதுவும் புரியலைன்னா இந்த டைஸ் யூஸ் பண்ணி தான் முடிவு பண்ணுவேன். 25 வயசானாதான் பிரெயினோட ரேஷனல் திங்கிங் கெப்பாசிட்டி ஃபுல்லாக டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க. உனக்கு இன்னும் அது டெவலப் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி, இட் வில் பி தேர் சூன். சரி, லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாம். பையன் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசினானோ ம் உனக்கு கேட்கறதுக்கு சொர்ன்னு இருந்திருக்குமே. ஜீனியஸ் மணி, உன்கிட்ட நான் இது முதலே சொல்லியிருக்கணுமா? எனக்கே இது புரிஞ்சுக்க ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கெல்லாம் அம்மாக்கு எதுவும் புரியாதுன்னு நினைப்புல தானே இருப்பீங்க. இப்போவாது தெரிஞ்சா சரி, சொல்லு. அப்புறம் ஒரு நாள் இது என்ன வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு மொபைலில் பிஸியாக இருக்கிற? இதுக்கு தான் என்ன வர சொன்னியா? ஒரு முக்கியமான ஒன்று பார்த்துருக்கேன். இதை நீ வீட்லேயே உட்காந்து பார்த்துருக்கலாம்ல. எப்போ பாரு மொபைல் நோண்டிட்டு அப்படி வெட்டியா இன்ஸ்டாகிராமில் என்னத்தை தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கியோ? என்னமோ நான் பண்ணுறது எல்லாமே வெட்டியாக பண்ணுற மாதிரி சொல்லாத. I said I'm looking for something. அது எப்படி? ஏதாச்சும் ஒன்று உனக்கு எப்பயுமே தேவைப்பட்டுட்டே இருக்கு. ஓ காட், ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீயும் மொபைல் பார்த்துட்டு தானே இருந்த. என்னமோ நான் மட்டும்தான் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி. I was just checking the scores. யா ரைட். நீ பண்ணா ஜஸ்ட் செக்கிங், நான் பண்ணா வெட்டிய ஸ்க்ரோலிங். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ என்ன, எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? எனக்கு புரியல. இந்த மாலில் ஒரு கடை இருக்கு, அது பேர் என்னன்னு மறந்துட்டேன். அதான் தேடி இருக்கேன். அந்த கடையில் தான் வாங்கணுமா? இங்கே எவ்வளோ கடை இருக்கு? அந்த கடையில் தான் ட்ரெக்கிங்க்கு தேவையான ஷூஸ் கியர் எல்லாம் கிடைக்கும். இன்னொரு வெட்டி வேலையா? ஓகே, நீ கண்டுபிடிச்சிட்டு சொல்லு, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். இப்போ என்ன, ஒன்று மேட்ச் பார்க்க விடாமல் ஷாப்பிங் கூட்டிகிட்டு வந்ததுக்கு தானே இந்த கோவம். வா கிளம்பலாம். ஐயோ இல்லைம்மா, நீ கண்டுபிடி, நம்ம வாங்கிட்டே போயிடலாம். இல்லைண்ணா இதுக்காக இன்னொரு நாள் அலைய விடுவேன். இல்லை பரவாயில்ல, வா போகலாம். லெட்ஸ் ஃபினிஷ் ஆஃப் டுடே ப்ளீஸ். இல்லை, அந்த கடை இந்த மாலில் இல்லை, ஆல்பனியில் இருக்கிற மாலில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அங்கே போனால் லேட் ஆயிரும். சாரி. எப்போ பாரு மொபைலில் இருந்தாலும் என்ன மால்னு கூட தெரியாதுல்ல. இதுக்காக இன்னொரு தடவை வளையணும். இந்த ஃபோன் யூஸ் பண்றத குறைச்சிக்கோன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பாரு. அதனாலேயே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. மா நீ வேறம்மா, முழுசா தெரியாமல் பேசாத. அவனோட பிரச்சனையே வேற ஒன்று. ஹே, என்ன பண்ணிட்டு இருக்க? ஷாப்பிங் கிளம்பிட்டு இருக்கேன். யார் கூட? தனியாக தான். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல? இல்லை, அவங்கெல்லாம் போன வாரமே நான் அவங்க கூட வந்தப்போ அவங்கெல்லாம் சைஸ் பார்த்து வாங்கிட்டாங்க. என்ன எவ்ரிபடிஸ் ஹெல்ட் அப். ஓ சரி, இட்ஸ் ஓகே, நான் வரேன். வேணாம்ப்பா, அப்புறம் வந்து லேட் ஆகிட்டா யூ கம்ப்ளைன். முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கேன். அதுக்கும் மேலே பண்ணால் கண்டுக்காம வைக்க. I'll see you in 10 minutes.
I really like this design. Do you have a different color? Sure, let me check it out. I really like this color. Do you have a different design? I'll check that out for you. இந்த தடவை என்ன ஷோ மீ டிஃப்ரெண்ட் கலரா இல்லை ஷோ மீ டிஃப்ரெண்ட் டிசைனா? இந்த தடவை show me a different size. இன்னும் என்னென்ன வாங்கணும்னு ஒரு செக்லிஸ்ட் வச்சிருக்கியா? இருக்கு இங்க. யா ரைட். அதை பற்றி தான் ஏற்கனவே தெரியுமே. ம். அடுத்து என்ன? மளிகை கடைக்கு போய் அரிசி பருப்பு எது வாங்கணுமா? ஆக்சுவலி ஆமா, குட் ஐடியா. க்ரோசரிஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு, அதையும் வாங்கிடலாம். ட்ரெக்கிங்க்கு கியர் வாங்கணும்னு என்னை வர சொல்லிட்டு சும்மா கடை ஏறி இறங்கிட்டு இருக்கிற. ட்ரெக்கிங்னா ட்ரெக்கிங் மட்டுமா? ரோட் ட்ரிப் போகிறப்ப கேஷுவலாக ஏதாவது வேணா? அதான் காலையில் வாங்கினேன். இப்போ கொஞ்சம் கியர், அவ்வளோதான். காலையிலேருந்து சும்மா கடை ஏறி இறங்கிக்கிட்டு ஆர்கனைஸ்டாகவே இருக்க தெரியாது. வாட்? ஆர்கனைஸ்டாக இருந்திருந்தா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம்ல. என்ன தேவைன்னு ஏற்கனவே வெப்சைட்டில் ப்ரௌஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்பெசிஃபிக்காக தேவையானது மட்டும் வந்து பார்த்து வாங்கியிருக்கலாம். would have saved a lot of time. சும்மா கடையை சுற்றிட்டு இருக்கிறதுக்கு. எனக்கு இப்படி தான் ஷாப்பிங் பண்ண பிடிக்கும். ஒரு தடவை நேரில் வந்து பார்த்தா தான் என்ன தேவைப்படும் என்ன தேவைப்படாதுன்னு தெரியும். நான் தான் தனியாக வந்துக்கிறேன்னு சொன்னேன்ல. எத்தனை கடைக்கு வேணாலும் நான் வரேன். ஆனால் நீ பண்ணுறது ரொம்ப அனாயிங்காக இருக்கு. யூ ஜஸ்ட் so random. என்ன வேணுன்றதை செக்லிஸ்ட் போகிறதுக்கு உனக்கு சோம்பேறித்தனம். அதை ஒத்துக்க மாட்டேன். கேட்டா எனக்கு இப்படி தான் ஷாப்பிங் பண்ண பிடிக்கும்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேற. ஏண்டி அந்த பையனை போட்டு இப்படி படுத்துற? என்னதான் இருக்கு உனக்கு அந்த மலை ஏறுறது மேல? அம்மா, என்னம்மா நீ என்ன குத்தம் சொல்லிட்டு இருக்க? எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யறது அவ்வளோ பெரிய குத்தமா? ஆமா, நாங்க சொன்னதையே கேட்காம இஷ்டத்துக்கு வெளிநாட்டுக்கு படிக்க போனவதானே நீ. அந்த பையன் சொல்றதே எங்க நீ கேட்க போற? இப்போ நான் சொல்றது ஃப்ளோ டிஸ்டர்ப் பண்ணாம கேட்க போறியா இல்லையா? No, that's all right. இதை நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். I can manage it myself. நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். நான் ஹெல்ப் பண்ண வரேன். இல்லை பரவாயில்ல, Thursday வரைக்கும் டைம் இருக்கு. மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். ரேக்கா வேற இல்லைன்னு சொல்ற. நீ வேலை செய்ய ஆரம்பிச்சா சாப்பிட கூட மாட்டேன். I will get some takeaway. Hey. Be there soon. ஹலோ, ஹாய். எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இட்ஸ் கோயிங் ஓகே. ஏன் இப்படி லாஸ்ட் மினிட் வர வேலை வச்சிட்டு இருக்க? இதில் ட்ரெக்கிங் வேற போகணும் நீ. I think this trekking trip is taking a lot of effort and time from you. இதுவே நானாக இருந்திருந்தா ட்ரெக்கிங்கும் வேணாம் ஒன்று வேணான்னு போகாமலே இருந்திருப்பேன். இட்ஸ் adding a lot of stress. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே. சீரியஸ்லி, இந்த டெட்லைன் கூட நீ நெக்ஸ்ட் வீக் ட்ரிப் போகணுன்றதுக்காக தானே நீ ஏன் ப்ரெஷர் எடுத்துக்கிற? எல்லாமே இந்த வீக்கெண்ட் பண்ணணும்னு நினைக்காத. டேக் அ பிரேக். ட்ரிப் அப்புறம் கூட போய்க்கலாம். இல்லை இதுக்காகலாம் ட்ரிப்பு கேன்சல் பண்ண முடியாது. இது ஒரு லாஸ்ட் மினிட் டிசைன் சேஞ்ச், அதனால தான். எனிவே மேனேஜ் பண்ணிக்கலாம். சரி சமாளிக்காத. இந்தா சாப்பிடு. சூடாரிட்டா நல்லா இருக்காது. ஹேய், என்ன இது? நான் யூஸ்வலாக ஒர்க் பண்ணுறப்ப என் டெஸ்கில் எந்த ஃபுட் ஐட்டம்ஸும். ஓ மை காட், வாட் ஹேவ் யூ டன்? மை லேப்டாப். இதுக்கு தான் நான் சொன்னேன் எனக்கு எதுவும் வேணான்னு.
நான் பசிக்குதுன்னு உன்கிட்ட சொன்னேனா? ஹே கம் ஆன் ரிலாக்ஸ், இட் வாஸ் an ஆக்சிடென்ட். நான் ஹெல்ப் பண்ணணும்னு தானே பண்ணேன். ஐயோ, எனக்கு ஹெல்ப் வேணும்னா நானே உன்கிட்ட கேட்குறேன். நீங்க இருக்கிறதே எனக்கு ப்ரெஷரைசிங்காக இருக்கு. திஸ் இஸ் நார்மல் இன் மை ஜாப். நான் இந்த மாதிரி பல தடவை வேலை பண்ணியிருக்கேன். இது குவைட் நார்மல். ஆனால் நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிரச்சனையா இருக்கா? என்னோட வேலைன்னு வந்துட்டா நான் வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிடுவேன். அதான் என்னோட ஸ்டைல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். என்னால் உன்ன மாதிரி 9 to 5 ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் நான் வேலை பார்க்கணுன்னா எனக்கு ஒரு ஐடியா வரணும். அதுக்கு எனக்கு ஸ்பேஸ் வேணும், ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிறது எனக்கு ப்ரெஷரைசிங்காக இருக்குது. அதை நீ புரிஞ்சுட்டா போதும். சும்மா சாக்கு சொல்லாத. நீ நினச்சா 9 to 5 டைம் அலாட் பண்ணி உனக்கான ஒர்க் பண்ணலாம். இது என்ன ஸ்டைல் எனக்கு புரியல. நீ யோசிக்கிற மாதிரியே நானும் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் எதுக்கு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேனே தெரியல. இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, I get zoned out for work at times. I shut myself at times. இந்த ப்ராஜெக்ட் முடிக்க எனக்கு டைம் வேணும். அதுக்கு நான் தனியாக இருக்கணும். ஆமாம், உனக்கு என்றைக்குமே உன் ஒர்க், பேஷன், ட்ரெக்கிங், அதுக்கப்புறம் தான் நான். இதுக்கு மேலே நான் அதை சொல்ல போகிறதில்ல. யூ டூ வாட் யூ வாண்ட். ஹே, உங்க அப்பா எல்லாம் ஏதா பிரச்சனைன்னா சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாரு தெரியுமா? அந்த பையன் இவ்வளவு அக்கறையா உனக்கு சாப்பாடு வாங்கி வந்திருக்கான். இப்படி திட்டி அனுப்பியிருக்கே, போய் சமாதானம் பண்ணியா? வேற வழி. எனக்கும் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டோமோன்னு ஒரு பயம். சமாதானம் பண்ணலாம் தான் போனேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டு. ஓகே, சாரி. அன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஐ டோன்ட் மீன் டு. நான் தான் சொன்னேன்ல, இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஜாப்னு. இப்போ வென்ஸ்டே தான் ஆச்சு. டிசைன் சப்மிட் பண்ணி அப்ரூவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். நீ ஈஸியாக சொல்லிடுவ. ஆனால் அது அண்டர்கோ பண்ணுறவங்களுக்கு தானே தெரியும் அதோட கஷ்டம். நான் தான் சாரி சொல்கிறேன்ல. ஐ couldn't spend time with you. வேணும்னு எதுவும் பண்ணலை. நீ எதுவுமே வேணும்னு பண்ணுறதில்ல. சம்டைம்ஸ் நீ என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கன்றதே மறந்துடுற. மேபி யூ டோன்ட் டேக் மீ சீரியஸ்லி. நான் அன்னைக்கு உனக்கு சொன்னது சினிமா டைலாக் மாதிரி தோணுச்சான்னு எனக்கு தெரியல. பட் ஐ ரியலி மீன் இட். ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. பட் உன்னை பார்க்குறப்போ, உன் கூட இருக்கிறப்போ எனக்கு நிம்மதியாக இருக்கு. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு புரியுது விஜய். இந்த 2 வாரமாக தான் என்னால் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. போன வீக்கெண்ட் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் என்னோட பிளான். ஆனால் லாஸ்ட் மினிட்ல இப்படி டிசைன் ரிஜெக்ட் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ ஜஸ்ட் ஹேட் டு பி alone to get the work done. நான் அன்னைக்கு சொன்னது தான், உனக்கு எப்பயுமே ஒர்க், பேஷன், ட்ரெக்கிங், அதுக்கப்புறம் தான் நான். போன வீக்கெண்ட் வேலையில் பிஸியாக இருந்தேன். இந்த வீக்கெண்ட் ஜாலியாக ட்ரெக்கிங் போயிடுவேன். ஏன் நீயும் வாயேன், நல்லா இருக்கும். உனக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உனக்கே தெரியும், ஐம் நாட் தட் டைப். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் வேஸ்ட் மை டைம் ஆன் தட். சரி, அதுக்கு நான் என்ன தான் பண்ணுன்ற? இந்த ஒரு வீக்கெண்ட் நான் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? அப்போ நான் சொன்னதில் எந்த சேஞ்சும் இல்லைல்ல. உனக்கு எப்பயுமே ஒர்க், பேஷன், ட்ரெக்கிங், அதுக்கப்புறம் தான் நான். ஏய், மேபி இன்னும் சொல்ல போனால் உன் ஒர்க், பேஷன், ட்ரெக்கிங், ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் நான். I have never been the first thing that comes to your mind everல. நான் உனக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இல்லைன்னா இங்கே உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் யார்கிட்டயும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லை. பட் ஐ எம் a different person with you. ஏன்னே எனக்கு தெரியல. உன்னை முதல்ல பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இருந்திருக்காங்க. ஆனால் எல்லாரும் இருந்தும் ஐ chose to be with you. அது உனக்கு புரியலையா? சரி, இப்போ என்னதான் பண்ணணும்னு சொல்ல வர? ட்ரிப்புக்கு போகாமல் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா? அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டா நான் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், நீ நம்புவியா? சரி, நான் போகல. அடிப்பாவி, எப்படி நீ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்த?
அந்த பையன் உன்னை போக சொல்லலையா? நானும் அதான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல போன்னு சொல்லுவான்னு நினச்சி தான் நான் அப்படி சொன்னேன். ஆனால் அவன் நல்லதா போச்சுன்னு ஒன்றுமே சொல்லலை. ஓ, அப்ப நீ உண்மையிலேயே போகலையா?